Hi friends, welcome back to Ignopals. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது வந்து நம்ம இக்னோவில் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த கோர்ஸ் மூலயமா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து மேப் எல்லாம் எப்படி மேப் க்ரியேட் பண்ண நமக்கு ஏதாச்சும் மேப் க்ரியேட் பண்ணுறது எப்படி, சேட்டலைட்டோட இமேஜஸ் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டேட்டா அனலைஸ் மாதிரி ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸில் நம்ம எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நினச்சோம்னா இந்த கோர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, பொதுவான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் வந்து ஜிஏஎஸ், மேப்பிங், சேட்டலைட் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் பிளானிங், அர்பன் டெவலப்மெண்ட், அப்புறம் நமக்கு ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுறக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து என்விரான்மெண்டலை பற்றி நம்ம ஏர்த்தை பற்றி படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா வந்து 2 இயர்ஸ், தென் மினிமம் வந்து 2 இயர்ஸ் ஆகும், மேக்ஸிமம் 4 இயர்ஸாகவும் இருக்குது. நம்ம இக்னோட வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் நம்ம இந்த கோர்ஸ் வந்து படிக்க முடியும். இந்த கோர்ஸை நம்ம ஜாயின் பண்ணோன்னா வந்து நம்ம பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்துட்டு ஜென்ரலாக ஜியோகிராஃபியில், அது மட்டும் இல்லாமல் ஜியாலஜிக்கல், என்விரான்மெண்டல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்கல்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற யூஜி ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்துட்டு இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ ஜூலையில் வந்துட்டு இன்னும் 2 டேஸில் வந்துட்டு நம்மளோட அட்மிஷன்ஸ் வந்து முடிய போகுது. ஸோ அட்மிஷன் எடுக்காத எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்மிஷன் எடுங்க. அட்மிஷன் ஹெல்ப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஹெல்ப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி தருவோம். சரிங்க, வாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கோர்ஸோட பொதுவான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்னே சொல்லலாம். இதில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதை தான் வந்து ஜிஏஎஸ்ன்னு சொல்கிறோம். ரிமோட் சென்ஷனிங், ஜிபிஎஸோட டெக்னாலஜி, டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங், ஸ்பைட்டல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், கேர்டியோகிராஃபி, வெப் ஜிஐஎஸ், என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன்ஸ், டிஸ்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் செம்மில் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். நம்ம தியரியோட ப்ராக்டிக்கல் நாலேஜையும் நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸாக இந்த கோர்ஸ் மூலிமா கற்றுக்க முடியும். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஐஎஸ்ஸை அனலிஸ்டாகவும், ரிமோட் சென்சிங் அனலைஸாகவும், மேப்பிங்கில் ஸ்பெஷலிஸ்டாகவும், என்விரான்மெண்டல் கன்சல்டண்டாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சில கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் கூட ஒர்க் பண்ணலாம். ஐஎஸ்ஆர்ஓ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லேயே இருக்கலாம், சர்வேல ஆர்கனைசேஷனில், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டு, என்விரான்மெண்டல் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸில் கூட நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட நாலேஜை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஜிஐஎஸ், ஏஐ மேப்பிங், ட்ரோன் சர்வே, சேட்டலைட் டேட்டா அனலைஸ் டிமாண்ட் ரொம்ப இன்க்ரீஸாக ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக் படிக்கிறவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் கரியரில் நல்ல ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கோர்ஸனை பற்றி டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுக்கு அட்மிஷன்ஸ் அசைன்மெண்ட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு அப்டேஷனாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.